ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களுக்காக குரல் குடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியமா விவசாய மக்களுக்காக குரல் குடுத்திருக்காங்க. அப்படி விவசாய மக்களுக்காக என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அண்ணா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது, விவசாய மக்களுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் சரி கடிதம் வெளியிட்டிருக்காங்க. அதுல உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது, ஆளாளுக்கு தளபதி விஜய் அண்ணாவ கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க. சரியா? இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் என்ன சொல்லணும்னு அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில டாப் பொசிஷன்ல இருந்த ஒரு மனுஷன் 200 கோடிய சம்பளத்த விட்டுட்டு, மொத்தமா விட்டுட்டு, அதாவது சினிமா துறைக்கே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, மக்களுக்காக நம்ம நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அவருக்கு. அத பண்ணதுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது கடைசி படம் இனி பொங்கல் அன்னைக்கு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு படமே நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தளபதி விஜய் அண்ணாவ அந்த அளவுக்கு ஒசத்தி வச்சதுனால மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்காரு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்த குறித்து ஆளாளுக்கு அவர கழுவி கழுவி விடுறாங்க. சரியா? இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சு? யாரு காரணம்? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஆனாலும் இருந்து ஒரு சிலர் தளபதி விஜய் அவர்கள குத்தி குத்தி பேசுறாங்க. ஏன் அவங்க அரசியல் வேண்டாம் சொல்லிக்கிட்டு ஒரு நிமிஷத்துல அவங்க சினிமா துறைய பார்த்துட்டு போகலாம். ஏன்னா, இப்பவும் கூட வேகன்சி இருக்குது. எல்லாருமே விஜய் அண்ணா சினிமா துறை பக்கம் போயிட்டாங்கன்னா, அவங்கள வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆளுக்கு கீவு கட்டி நிக்கிறாங்க. சரியா? இதனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு நஷ்டம் கிடையாது. மக்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா, அவர் நல்லது பண்ணணும் நினைச்சிட்டு தான் வந்திருக்காரு. பட் நல்லது பண்ற மனுஷன நம்ம இப்படியே கழுவி கழுவி ஊத்துனா, அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். இது என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க புதுசா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். என்னோட கோரிக்கையே அப்படிதான். அப்படி விஜய் அண்ணா விவசாய மக்களுக்காக ஒரு கடிதம் மூலமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போவதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டதும் நான் ரைட் தான் சொல்வேன். தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரியா? அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியாக அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும். மாறாக ஏழை விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தின் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையின் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவுமே தளபதி விஜய் அண்ணா சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வேன். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை விவசாயிகள் தாங்கள் காலங்காலமாக செய்து வரும் உழவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பொருளாதார ரீதியில் வலுவடைய வேண்டும் என்றால் அதற்கு முழு மூலதனம் என்பது விவசாயமும் அதற்கான உழைப்பு மட்டுமே. ஆனா விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா என்கின்ற ஐயம் ஏற்படுத்துகிறது. இது இந்த ஆண்டு மட்டுமில்லை, ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கின்ற போது வேதனையாகவும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் 100% நான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வேன். அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி விளம்பரத்துக்காக நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமை பேசி வரும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில்
உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது. இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். அப்படி இருக்க அந்த பருவமழையினால் விவசாயிகள் பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மழை பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட்ட வேண்டிய நீர்நிலைகள் சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையின் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே, அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எண்ணம் வரவில்லையா? இல்லையெனில் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும், விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படட்டும், ஆனா நமக்கென்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதே இந்த அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்று விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாக்கி மூட்டையிலேயே முளைத்துள்ளன. அதைப்போல் தமிழ்நாடு மக்கள் மனங்களின் முளைத்த வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கடைசியா சரியா, வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது. எனவே இனியெனினும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனி வரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்களை வீணாக்காமல் தடுக்க வேண்டும். அத்தோடு பருவமழை தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாட்டுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா இந்த கடிதம் மூலமா விவசாய மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விவசாய மக்களுக்கு சப்போர்ட் பண்றது வந்து நான் ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவமழை தொடங்கிட்டு இருக்குது. நிறைய விவசாய நிலங்கள் வந்து இந்த மழையால பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதலீட்டு அதிகமா போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு நஷ்டம் தான் வருது. சரியா? இதுக்கு வந்து கண்டிப்பா இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியே தீருவேன். பட் நம்ம விவசாயிகளுக்காக எல்லாருமே குரல் கொடுப்போம். தளபதி விஜய் அண்ணா கொடுத்தது மாதிரி. அதே மாதிரி 2026 வருகிற எலெக்ஷன்ல தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஓட்டு கொடுங்க. அவங்கள ஒரே ஒருக்கா ஜெயிக்க வச்சு பாருங்களேன். கண்டிப்பா அந்த ஆட்சி நல்லா இருக்கும். ஒரே ஒருக்கா ஜெயிக்க வைப்போம். அவங்க என்னெல்லாம் பண்றாங்க மக்களுக்காக அப்போ உங்களுக்கு தெரிய வரும். சரியா? அதனால தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாருமே வந்து தளபதி விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பட் என்னுடைய சப்போர்ட்டும் தளபதி விஜய் அண்ணாவுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.